வெல்கம் டு டே 3 அண்ட் திஸ் இஸ் த ஃபைனல் டே ஆஃப் மை ஃபேமிலி ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு திருப்பி ஊருக்கு போகணுன்றதை நினச்சாலே ஏதோ ஹாஸ்டல்லேருந்து லீவுக்கு வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி வீட்டிலேருந்து ஹாஸ்டல் போகிறப்போ ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஒரு வெயிட் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது, போகணுமே. பொண்ணை இவ்வளோ அழகாக என்கேஜ்மெண்ட் லுக்கும் சரி, மேரேஜ் லுக்கும் சரி மேக் ஓவர் பண்ணது வந்து பொண்ணோட நாத்தனார், ஐ மீன் பையனோட சிஸ்டர். அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. எதுவுமே ஓவர் டூ பண்ணல. பார்த்து பார்த்து ரசிக்கிற அளவுக்கு இருந்துச்சு. இவங்க தான் அவங்க. இந்த பாண்டை பார்க்கும்போதே நமக்கு அப்போ கண்ணீர் வர்ற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஃபைனலி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வெளியில் போயிட்டோம். இது என்னோடய சின்ன அண்ணா. பையன் வீட்டுக்கு முன்னாடியே போகலான்ட்டு நாங்கள் முன்னாடியே போயிட்டு அங்கே பையன் பொண்ணு வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் ஃபைனலி த வெயிட் இஸ் ஓவர். பையன் பொண்ணு வந்தாச்சு. பையனோட ஃப்ரெண்ட்ஸ், ஐ மீன் ஸ்குவாட்ஸ் எல்லோரும் பயங்கர வைப்பில் இருந்தாங்க. பயங்கர என்ஜாய் பண்ணிவிட்டு பொண்ணு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்தாங்க. பொண்ணோட அண்ணன் தம்பி எல்லாருமே பொண்ணை கூட்டிகிட்டு வந்து மாப்பிள்ளை வீட்டில் ஒப்படைச்சிட்டு நாத்தனார் ஆரத்தி எடுத்து உள்ளே வெல்கம் பண்ணாங்க. உள்ளே போயிட்டோம். நாங்கள் ஏன் இவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கோம், அத்தை பொண்ணு தானே உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எனக்கு அத்தை பொண்ணு என் ஹஸ்பண்டோட சொந்த சித்தி பொண்ணு, ஐ மீன் எங்கள் அத்தையோட தங்கச்சி பொண்ணு. அதனால தான் நாங்கள் இவ்வளோ க்ளோஸாக இருக்கோம். சொல்லப்போனால் அவள் தான் லாஸ்ட் அந்த வீட்டிலையே, எங்கள் அத்தை வீட்டு சைடில்.